வெல்கம் பேக் டு கேலக்ஸி சமையல். சுவையான வடை மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து வடை செய்யறதுக்கு பொடியாக நறுக்கிய இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் ரெண்டையும் கிரைண்டரில் போட்டு ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்ச 200 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்து கிரைண்டரில் போட்டு தண்ணி நிறைய ஊற்றாமல் தேவைப்படும் பொழுது தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா வெண்ணெய் பதத்துக்கு வரும்போது அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 7 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வடைக்கு மாவு தயாராகிடும். வடை சுடுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பவுலில் நல்ல தண்ணியை வச்சு அதில் நம்ம கையை நனைச்சிக்கிட்டு அந்த ஈரக்கையோட மாவை எடுத்தோம்னா மாவு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாவில் நடுவில் ஒரு துவாரம் விட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் எண்ணெயில் வடையை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உளுந்து வடை இப்போ தயாராகிடுச்சு. அடுத்து மோர் குழம்பு செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 2 வெங்காயம் மிக்ஸி ஜாரில் அரைக்க எடுத்துக்கலாம். மீதம் 2 தாளிக்கும் போது எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், சிறிய இஞ்சி துண்டு 2, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், கடைசியாக நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு தண்ணியோடு எடுத்துட்டு அதை நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்துக்கணும். கால் லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து அதை ஒரு ஸ்பூனில் நல்லா மசிச்சு கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயில் 20 ml எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் 2, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் ஒரு முறை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இந்த எண்ணெயில் போட்டு இந்த தாளிப்பு கூடவே 1/2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இந்த விழுதை அரைச்ச மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியும் இதில் ஊற்றி இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வரை வதக்கினா போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணியாக கரைச்சி வச்ச தயிரை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு உப்பை நல்லா குழம்புல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரங்களில் கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே சுட்டு வச்ச வடையை எத்தனை வடை தேவையோ அத்தனை மட்டும் குழம்புல போட்டுடலாம். குழம்புல வடை போடும்போது ஒன்று வடை ஆறி இருக்கணும், இல்லைனா குழம்பு ஆறி இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா வடையில் குழம்பு ஊறிடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். நம்மளோட சுவையான வடை மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த சுவையான வடை மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு வறுவல், சுட்ட அப்பளம், மோர் மிளகாய், வெள்ளை சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம நாவிற்கு உண்மையிலேயே விருந்து தான்.